அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வாகனம் மீது செருப்பு வீசப்பட்ட விவகாரத்தில் தங்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி பாஜகவினர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மதுரைக்கு வந்திருந்த போது அவரது வாகனம் மீது பாஜகவினர் சிலர் செருப்பு வீசினர். இந்த விவகாரத்தில் 10க்கும் மேற்பட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து சிலரை கைது செய்தனர். இந்த நிலையில் தங்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டுமென பாஜகவை சேர்ந்த 12 பேர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு விசாரணையின் போது அமைச்சர் வாகனத்தில் தேசிய கொடியை பொருத்தி பயணிக்கும் போது அவரது வாகனம் மீது செருப்பு வீசுவது என்பது தேசிய கொடியை அவமதிக்கும் செயல் என கூறிய நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்தார். இதனிடையே வழக்கில் மனுதாரர்கள் விசாரணைக்கு ஆஜராக விலக்கு தர வழக்கறிஞர் கோரிக்கை முன்வைத்த போது அரசியலுக்கு வந்தால் தியாகம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என கூறிய நீதிபதி அவ்வாறு விலக்களிக்க முடியாது என மறுத்துவிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.